Hi students, 12th Max Chapter 7 Application of Differential Calculus Exercise 7.3 Question number 4. Using the Lagrange's mean value theorem, determine the values of x at which the tangent is parallel to the secant line at the endpoints of the given interval. So நமக்கு Lagrange's mean value theorத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா f of x வந்து கண்டினியூஸாக இருக்கணும் க்ளோஸ்டு இன்டர்வலில், அதே போல் ஓப்பன் இன்டர்வலில் டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் சி விச் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி சச் தட் எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. ஸோ இதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இருக்கு, இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸோ அதனால நம்ம இது வந்து டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கும் கண்டினியூஸாகவும் இருக்கும். ஸோ என்ன எழுதலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் continuous in the closed interval. In closed interval minus 2 comma 2, and f of x is differentiable in open interval. Differentiable in open interval minus 2 comma 2. So இந்த ரெண்டு கண்டிஷனும் satisfy ஆயிடுச்சு அப்படின்னா by Lagrange's law of mean. Therefore by Lagrange's law of mean there exists a value c which belongs to open interval minus 2 comma 2 such that நம்ம கண்டிஷன் என்ன f dash of c equal to f of b minus f of a divided by b minus a. ஸோ இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே வந்து a அப்படின்றது மைனஸ் 2, ஸோ a ஈக்குவல் டு மைனஸ் 2, b ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ f of a f of b ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ f of மைனஸ் 2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ப்ளஸ் 2. அப்போ மைனஸ் 2 த ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்டூ மைனஸ் 2 ப்ளஸ் 2. ஸோ இதை கால்குலேட் பண்ணால் மைனஸ் 2 ஹோல் கியூப் மைனஸ் 8 ஆயிரும். மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 3 2s are 6 ப்ளஸ் 2. ஸோ 6 ப்ளஸ் 2 8, 8 மைனஸ் 8 0. எஃப் ஆஃப் மைனஸ் 2ஓட ஆன்சர் 0. அதுவே எஃப் ஆஃப் 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் we have 2 cube minus 3 into 2 plus 2. So 2 cube is 8, 3 2s are 6 plus 2. So 8 plus 2 10, 10 minus 6 equal to 4. So f of 2 ஓட value 4. அடுத்தது நம்ம f of x differentiate பண்ணிக்கலாம். So f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தடவை எழுதிக்கலாம். x cube minus 3x plus 2. இப்போ இதை வந்து நம்ம differentiate பண்ணால் f dash of x ஓட ஆன்சர் வந்து x cube differentiate பண்ணால் 3x square, 3x differentiate பண்ணால் 3, கான்ஸ்டன்ட் differentiate பண்ணால் 0 ஆயிரும். அப்போ இதை எக்ஸுக்கு பதிலாக சின்னு ரீப்ளேஸ் பண்ணால் f dash of c equal to 3c square minus 3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் f dash of cக்கு என்ன போட்டுக்கலாம்னா 3c square minus 3. ஸோ 3c square minus 3 is equal to f of p அப்படின்றது 2, f of aன்றது minus 2 divided by b minus a. Therefore 2 minus minus 2. ஸோ இந்த பக்கம் 3c square minus 3 இருக்கு. f of 2 ஓட வேல்யூ எவ்வளோனா 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் f of minus 2 ஓட வேல்யூ 0 divided by minus of minus plus ஆயிரும். 2 plus 2 4. ஸோ 4 minus 0 4, 4 by 4 1 ஆயிரும். Therefore 3c square equal to 1, minus 3 அங்கே போனால் plus 3 ஆயிரும். Therefore 3c square equal to 4. அப்போ c square ஓட வேல்யூ என்ன வந்துரும்னா 4 by 3ன்னு வந்துடும். அப்போ இதிலிருந்து நமக்கு c வேணும் அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2 வந்துடும், 3க்கு ரூட் எடுத்தால் ரூட் 3 வந்துடும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இன்டர்வல் என்ன அப்படின்னா மைனஸ் 2 கமா 2.
அப்போ இந்த 2/√3யோட ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ எவ்வளோன்னு நம்ம ரஃபாக பார்த்துக்கலாம். 2 டிவைடட் பை √3யோட வேல்யூ 1.732. அப்போ இது ஒரு 1 டைம்ஸ் வரும், 1 பாயிண்ட் சம்திங் தான் வரும். ப்ளஸ் போட்டால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டால் இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஸோ போத் +1 -1 ரெண்டுமே -2,2ங்கிற இன்டர்வல்குள்ளே இருக்குது. ஸோ அதை நம்ம செக் பண்ணியாச்சு. அப்போ இவங்க என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க கொஷனில், டிட்டர்மைன் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அட் விச் த டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு த சீக்கண்ட் லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு கிடைச்ச சி வேல்யூ என்னென்னா +2/√3 which belongs to the open interval -2, 2. இப்போ ஆன்சர் எழுதிடலாம். therefore the tangent is parallel to secant line. Parallel to secant line at x equal to ±2/√3. This is a so second subdivision f of x equal to x minus 2 into x minus 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் f of x நம்ம எப்படி மாற்றிக்கலாம்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் x into x x² ஆயிரும், minus x into 7 7x, minus 2 into x minus 2x, minus 2 into minus 7 plus 14 ஆயிரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் we have x² minus 9x plus 14. இதுதான் f of x. ஸோ இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருக்குள்ள அது கண்டிப்பாக கண்டினியூஸாகவும் இருக்கும், டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதிடலாம்னா, f of x is continuous in closed interval 3, 11 and f of x is differentiable in open interval. In open interval 3, 11. So அப்போ therefore by Lagrange's law of mean there exists a value c which belongs to open interval 3, 11 such that நம்ம கண்டிஷன் என்ன அப்படின்னா, f dash of c equal to f of b minus f of a divided by b minus a. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொஷினில் a எவ்வளோ அப்படின்னா 3, b வந்து 11. ஸோ f of a அப்படின்னா f of 3, f of xல சப்ஸ்டியூட் பண்ணால், ஸோ நம்ம இந்த கொஷின் எடுத்துக்குவோம் x minus 2 into x minus 7. அப்போ 3 minus 2 into 3 minus 7. 3 minus 2 1 into 3 minus 7 is minus 4. So 1 into minus 4 answer is minus 4. அடுத்தது f of b அதாவது 11 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ 11 சப்ஸ்டியூட் பண்ணால் x minus 2 into x minus 7ல 11 minus 2 into 11 minus 7. 11 minus 2 9 into 11 minus 7 எவ்வளோனா 4. ஸோ 9 4s are 36. ஸோ அடுத்தது f of x வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். f dash of x கண்டுபிடிக்க f of x நம்ம சிம்பிளிஃபை பண்ணி x² minus 9x plus 14 எழுதியிருக்கோம். இதை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணால் f dash of x ஆன்சர், x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, 9x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 9. ஸோ இட் இஸ் 2x minus 9. இதிலிருந்து f dash of c வேணும்னா xக்கு பதிலாக c ரீப்ளேஸ் பண்ணோம்னா 2z minus 9 நமக்கு கிடைக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் f dash of cக்கு 2c minus 9 போட்டுக்கலாம், ஈக்குவல் டு f of b, b வேல்யூ 11, f of a, a வேல்யூ 3 by b minus a. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணுமா, 2c minus 9 equal to f of 11 அப்படின்றது 36, f of 3 அப்படின்றது எவ்வளோனா minus 4. 11 minus 3 8 வந்துடும். ஸோ இதனோட அடுத்த ஸ்டெப் கண்டினியூ பண்ணுவோம்.
So 2c minus 9 equal to 36 minus of minus plus ஆயிரும் by 8. 36 plus 4 40. So 40 8 ஆல divide பண்ணா 5 வந்துரும். அப்ப 2c minus 9 equal to 5 இருக்கு. Therefore 2c equal to 5 minus 9 அங்க போனா plus 9. Therefore 2c equal to 5 plus 9 14. c equal to 14 by 2 which is equal to 7. இந்த 7 அப்படின்றது it belongs to the open interval 3,11. அப்போ c ஓட வேல்யூ எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 7 கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா find the value of x at which the tangent is parallel to the secant line. அப்போ therefore the tangent is parallel to secant line at x equal to 7. அதான் நம்மளுடைய ஆன்சர். Thank you.